எவ்வளவு எளிய ஒன்று! ஆனால் அதில்தான் வாழ்வின் நுண்ணிய தத்துவம் மறைந்துள்ளது. அது ஒரு சுவை அல்ல, ஒரு அனுபவம். அது ஒரு வழக்கம் அல்ல, ஒரு விழிப்புணர்வு. தேநீர் தயாரிப்பது, காய்ச்சி ஊற்றுவது, வாசனை பரவுவது, சுவைப்பது, இவை அனைத்தும் தியானத்தின் நிலைகளாக மாறலாம் நாம் அவற்றை உணர்ந்து கவனித்தால். வாசனை விழிப்பின் தொடக்கம். முதலில் வாசனைதான் நம்மை அழைக்கிறது. நீரில் கரையும் தேயிலை இலைகள் மெதுவாக வாசனை பறக்க விடும்போது அந்த மனம் நம் சுவாசத்தில் நுழைந்து மனதை தட்டுகிறது. அது நம்மை இப்போதிற்கு அழைக்கிறது. அந்த நொடியின் பரிமளத்தை நாம் முழுமையாக உணரச் செய்கிறது. வாசனை என்பது நினைவின் வாசல். அதில் ஒரு சிறு மழை நாள், ஒரு பழைய நட்பு, ஒரு அமைதியான காலை மறைந்திருக்கும். அந்த நினைவுகள் தோன்றியவுடன் நாம் ஒருவித மென்மையான அமைதியில் மூழ்குகிறோம். அந்த அனுபவம் தியானத்தின் முதல் அலை. தியானம் என்பது எப்போதும் அமைதியான அமர்வாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு சுவை, ஒரு வாசனை, ஒரு நொடி, இவை எல்லாம் வெளிப்பின் கதவுகளாகலாம். தேநீரின் மனம் அதில் ஒன்றாகும். சூடு உள்ளத்தின் தாளம். கையில் கப்பெடுக்கும்போது அதன் வெப்பம் நம் உடலை நிம்மதியில் ஆழ்த்துகிறது. அந்த சூடு உடலை மட்டுமல்ல, மனத்தையும் தட்டி எழுப்புகிறது. நம் சிந்தனைகள் ஓய்வெடுக்கும். அந்த வெப்பத்தின் வழியே ஒரு பாசமான ஓட்டம் நம்முள் பிறக்கிறது. தேநீரின் சூடு என்பது வெளிப்புற வெப்பமல்ல, அது உள்ளத்தின் பனி உருகுவதற்கான தாளம். அந்த வெப்பம் நம் நரம்புகளில் மெதுவாக பரவி ஒரு அமைதியான அதிர்வை ஏற்படுத்துகிறது. இந்த அனுபவம் நம் கவனத்தை மெல்ல திசை திருப்புகிறது. நான் தேநீர் குடிக்கிறேன் என்ற எண்ணத்திலிருந்து தேநீர் எனக்குள் கரைகிறது என்ற உணர்விற்கு. அது ஒரு சிறிய மாற்றம் போல தோன்றலாம், ஆனால் அதுவே தியானத்தின் நுட்பமான மாறுபாடு. குடிப்பின் மெல்லிய கணம். ஒரு குடிப்பின் நொடியில் நீரின் வெப்பமும் சுவையும் நாவில் தொடும்போது நம் மனம் முழுமையாக இப்போதிருக்கிறது. அந்த நொடியை நீட்டிப்பதே தியானம். நாம் சிந்திக்கவில்லை, நினைவுகளின் ஓட்டத்திலும் இல்லை. நாம் வெறும் அனுபவம். அந்த அனுபவம் சுவை அல்ல, அது இருப்பின் நறுமணம். நீரின் அலை நாவில் உரசும்போது அதன் வழியே ஒரு மென்மையான ஒலி நம்முள் எழுகிறது. அது இப்போது என்ற சொல் போல. அந்த ஒலி, அந்த அனுபவம் எல்லாம் ஒன்றாக கலக்கின்றன. நாம் குடிப்பதுமில்லை, குடிக்கப்படுவதுமில்லை, நாம் நிகழ்கிறோம். அமைதியின் சுவை. தேநீர் முடிந்ததும் கப் காலியாகிறது. அந்த வெற்றியை நாம் சாதாரணமாக பார்ப்போம், ஆனால் அந்த வெற்றியிலும் ஒரு ஆழமான அமைதி உள்ளது. அது தியானத்தின் பிந்தைய வெளிச்சம். வாசனையும் வெப்பமும் மறைந்த பிறகு உள்ளத்தில் ஒரு மென்மையான சுவை மீதம் இருக்கும். அது தேநீரின் சுவை அல்ல, அது அனுபவத்தின் நிசப்தம். அந்த நிசப்தம் நம் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. அந்த வெற்றியை நம் கவனத்துடன் காணும்போது நாம் புரிந்து கொள்கிறோம், அனைத்தும் கடந்து போகிறது, ஆனால் அனுபவம் மட்டும் நம்முள் தங்குகிறது. அதுதான் தியானத்தின் உண்மையான சுவை. நடைமுறை விழிப்பு. ஒரு கப் தேநீரை விழிப்புணர்வுடன் அருந்துவது நம்மை தியானத்தின் அடிப்படை உண்மைக்கு நெருக்கமாக்குகிறது. நிகழ்காலத்தின் முழுமை. அது ஒரு சிறு செயலில் பெரிய உணர்வை வெளிப்படுத்துகிறது. அமைதி எங்கும் இருக்கிறது, அதை காணும் கணம்தான் தியானம். தேநீர் குடிப்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிகழ்தல். அந்த நிகழ்தல் நம்மை நம்முடன் சேர்க்கும். அது ஒரு தினசரி புனிதம். அமைதியின் புது வடிவம், வாசனையின் வழியே விழிப்பு. தேநீர் தியானம் என்பது ஜென் ஆசான்களின் பழமையான பயிற்சி. தியானம் மலைக்கு சென்று மரத்தடியில் அமர்ந்தால்தான் தொடங்கும் என்பதில்லை. அது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தொடங்கலாம். ஒரு தேநீர் பருகும் நொடியே தியானமாக மாறலாம். நம்முடைய கவனம் முழுவதும் அந்த செயலில் இருந்தால் போதும். தேநீர் பருகுவது என்பது ஒரு விழிப்புணர்வு பயிற்சி. நாளை என்ன ஆகும் அல்லது இன்னும் செய்ய வேண்டியது என்ற சிந்தனைகள் மறைந்துவிடும். சுவாசம் மெதுவாகி மனம் அமைதியாகும். ஒரு ஜென் குரு ஒரு நாள் தன்னுடைய சீடனுடன் பேசிக் கொண்டிருந்தார். சீடன் மிகவும் பதற்றமாக கேட்டான், குருவே, என்னுடைய மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிறைந்திருக்கிறது, அதை எப்படி தணிக்கலாம்? குரு புன்னகையுடன் ஒரு தேநீர் கிண்ணத்தை நிரப்பத் தொடங்கினார். கிண்ணம் நிறைந்த பிறகும் அவர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வழிந்து மேசையில் சிந்தியது. அதிர்ச்சியடைந்த சீடன் சொன்னான், குருவே, கிண்ணம் நிறைந்து விட்டது, இப்போது அதில் எதையும் சேர்க்க முடியாது. குரு அமைதியாக பதிலளித்தார், அதேபோல உன் மனமும் கடந்த நினைவுகளாலும் எதிர்கால கவலைகளாலும் நிறைந்துள்ளது. புதிய ஞானத்தை பெற முதலில் அதை காலி செய்ய வேண்டும். அந்த நொடி ஒரு துளி தேநீர், ஒரு மௌன கற்றல். மனம் நிறைந்திருக்கும் போது அது ஒன்றையும் எடுத்துக்கொள்ள முடியாது. மனம் வெற்றிடமாக இருந்தால் பிரபஞ்சம் முழுவதையும் அதில் நிரப்பலாம். தேநீரின் சுவை வெப்பத்தில் உள்ளது, அதுபோல வாழ்க்கையின் சுவை அனுபவத்தின் வெப்பத்தில் உள்ளது.
நாம் கடந்து வரும் சோதனைகள், துயரங்கள், அச்சங்கள் அவை நம்மை எரிக்க அல்ல, அவை நம்மை மென்மையாக்கத்தான் வந்தன. ஒரு வெப்பமில்லா தேநீர் உயிரற்றது. அதேபோல சோதனையில்லா வாழ்க்கை ஆழமற்றது. மனம் எரிந்தபோதுதான் நம் உண்மை வடிவம் வெளிப்படும். அது ஒரு பொருள் மாற்றம். அதுபோலவே ஒரு தேநீரின் சூட்டையும் நாம் அனுபவிக்காமல் தவிர்க்க முடியாது. அதை பொறுமையாய் ஏற்றுக்கொண்டால் அது நம் உடலையும் மனதையும் ஒரே அலைவரிசையில் இணைக்கிறது. நாம் பல நேரங்களில் அவசரமாக வாழ்கிறோம். அவசரத்தில் சுவை காண முடியாது. தேநீரை வேகமாக குடித்தால் நாக்கு எரியும். மெதுவாக குடித்தால் அதன் வாசனை நம் மூச்சில் கலந்துவிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். அதை விரைவாக கடக்க முயன்றால் அது நம்மை எரித்துவிடும். அதை மெதுவாக அனுபவித்தால் அது நம்மை நிறைவடைய செய்கிறது. ஜென் ஆசான்கள் அடிக்கடி சொல்வார்கள், நீ உணவை சாப்பிடும்போது உணவையே சாப்பிடு, சிந்தனையை அல்ல. அதாவது ஒரு செயலில் இருக்கும்போது முழுமையாக அதில் இரு. அதுதான் ஜென் வழி. அது தியானம் அல்ல, அது தியானமாக மாறும் வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு இளம் ஜென் மாணவன் ஆசானை கேட்டான், ஆசானே, இது எப்படி ஞானம்? ஆசான் மெதுவாக கூறினார், நீ அந்த துளி தேநீரை முழுமையாக அனுபவித்தாய். அந்த நொடி சிந்தனை இல்லாமல், எதிர்பார்ப்பில்லாமல் இருந்தாய். அதுதான் ஞானம். இந்த கதை ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஞானம் என்பது மலை மீதோ மரத்தடியிலோ கிடையாது. அது ஒரு சாதாரண செயலில் நம் முழு இருப்பும் அதில் கலந்துவிட்டால் அதுவே ஞானம். நாம் தேநீரை குடிப்பதில்லை, அந்த நொடி நம்மை குடிக்கிறது. தேநீர் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு அனுபவம். அதை சுவைக்கும்போது நம் மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதே அதன் சுவையை முடிவு செய்கிறது. மனம் அவசரத்தில் இருந்தால் தேநீர் வெறும் சூடான திரவம். மனம் அமைதியில் இருந்தால் அதே தேநீர் ஒரு தியானம். மழை நின்ற பின் மண்ணின் வாசனை நம்மை உள்ளே திருப்புவது போல தேநீரின் ஒரு துளியும் நம்மை நிகழ்காலத்தின் மையத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அந்த நொடி சுவை, வாசனை, அமைதி மூன்றும் ஒன்றாக கலந்து மனத்தை முழுமையாக்கும். அதுவே ஜென். மௌன கவிதை. கப் காலியான பிறகு. கப் காலியானது, ஆனால் வாசனை இன்னும் தங்கியிருக்கிறது. நீரின் வெப்பம் மறைந்தது, ஆனால் உள்ளத்தின் வெப்பம் எழுந்தது. சிந்தனை நிறுத்தம் பெற்றது, ஆனால் விழிப்பு தொடங்கியது. தேநீர் முடிந்தது, அமைதி இன்னும் அருந்தப்படுகிறது. ஒரு கப் தேநீர், அதன் வாசனையிலும் வெப்பத்திலும் நாம் தியானத்தை கண்டோம். அமைதி வெளியில் தேவையில்லை, அது நம் உள்ளில் நின்றிருக்கும் ஓர் அலை. தேநீரின் வெப்பம் போல அந்த விழிப்பின் வெப்பமும் நம்முள் பரவுகிறது. அந்த வெப்பம் ஒரு நாள் ஒரு புதிய மாற்றமாக மாறும். அது நம் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் தங்கமாக மாற்றும் திறன் கொண்டது. அதுதான் மனத்தின் ஆல்கெமி, அமைதியிலிருந்து உருவாகும் மாற்றத்தின் கரை. அதை அறிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்திற்குள் நுழைவோம்.